वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. முன் ஸ்லோகத்தில் அவரவர்கள் தங்கள் தங்கள் கர்மாக்களை செய்து உயர்ந்த மோட்சத்தை பெறுகிறார்கள் என்று பரமாத்மா அருளி செய்தான். அர்ஜுனா, அப்படி ஒரு உயர்ந்த மோட்சத்தை கர்மாக்களை செய்து அவர்கள் எவ்விதம் பெறுகிறார்கள் என்பதை நான் இனி விவரிக்கிறேன் என்றும் சொன்னான். ஒரு கர்மா, அந்த ஒரு கர்மாவை பலனுக்காக நாம் பண்ணினோம்னு சொன்னால் அந்த கர்மா நமக்கு பிரதிபந்தகம். பிரதிபந்தகம்னு அர்த்தம் சம்சார அபிவர்த்தகம், சம்சாரத்தை மேன்மேலும் நமக்கு வளர்க்கக்கூடியது. அதே கர்மாவை நாம் பகவத் பிரீத்தியர்த்தம் என்பதாக பண்ணினோமேனால் மோட்சார்த்தமாக அந்த கர்மாவானது நமக்கு பலனளிக்கிறது. இதுதான் கான்செப்ட். இது நீங்கள் பல தடவை கேட்டிருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கவே இருக்காது. நிறைய பேருக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதை தான் திருப்பியும் சொல்ல போகிறேன். நான் சொல்லலை, கிருஷ்ணன் தான் சொல்கிறான். ஏன்னா அப்பா இதெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு மனசில் பதிய வச்சுக்கிறது கஷ்டம். இன்னும் கூட இந்த பகவத்கீதை 18 அத்தியாயம் முடிய போகிறது, பகவத்கீதையே முடிய போகிறது. சேதனம்னா உயிர், அச்சேதனம்னா உயிரற்றது, இப்படி அர்த்தம் பண்ணுறவா தான் 90% இருக்கா இன்றைக்கி உலகத்தில். சேத்தனம்னா அர்த்தம் உயிருடையவன்,
அச்சேதனம்னா உயிர் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். மனசில் பற்றியில் சேத்தனன்னா அறிவுடையவன், அச்சேதனன்னா அறிவற்றவன். இந்த வார்த்தை இன்னும் மனசில் உட்காரல. ஆகையால இந்த கர்மயோகத்தின் விஷயமாக பல முறை மறுபடி அதை அழுத்தி சொல்ல வேண்டியது கிருஷ்ணனுடைய கடமை என்பதினாலே கிருஷ்ணன் சொல்லுகிறான். ஏற்கனவே ஒரு முறை கர்மயோகத்தை உபதேசித்து அந்த கர்மயோகம் மறந்து போய் விட்டபடியினாலே மீண்டும் அதை சொல்வதற்கு அர்ஜுனன் கிடைத்தான். அதை கொண்டு பூமியில் உள்ள அனைவருக்கும் இந்த கர்மயோகத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். நல்ல காலம், அந்த காலத்தில் கர்மயோகம் மறைஞ்சு போச்சுன்னு கிருஷ்ணன் திருப்பி கீதையை சொன்னான். இப்போ இதுக்கப்புறம் அனுசியூதமாக இந்த கர்மயோகத்தை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது ஒரு சுவாமி ராமானுஜர் நித்திய கிரந்தம் முதலான கிரந்தங்களில் நித்தியம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. டெய்லி அப்படின்னு பேர் அந்த புஸ்தகத்துக்கு. நித்தியம் அப்படின்னு பேர் இஸ் ஈக்குவல் டு டெய்லி. டெய்லின்னு அர்த்தம். டெய்லி என்ன பண்ணணும்? தூங்கணும், சாப்பிட்றோம், ஏற்றுக்கிறோம், ஆஃபீஸ் போடுறோம். கொக்கை போல இருப்பான், கோழியை போல இருப்பான்னு அர்த்தம். கொக்கு மாதிரி ஓடுறோம், கோழி மாதிரி விழுங்குறோம், உப்பு மாதிரி கரையிறோம், அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணத்தை சொன்னார். இங்கே என்னன்னா, நம்ம கோழி மாதிரி அது சொல்கிறா, கோழி மாதிரி தீனி தின்றான், கொக்கை மாதிரி ஓடுறான், அந்த அர்த்தம் பண்ணக்கூடாது. சுவாமி ராமானுஜர் அந்த நித்திய கிரந்தத்தில் அபிகமனம், உபாதானம், விஜய், சுவாத்தியாயம், யோகம் என்று பஞ்சகால பிரக்கிரியை காண்பிக்கிறார். முக்கியமானது என்னன்னா, எந்த கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மாவை பகவதர்ப்பணமாக எப்படி செய்வது என்பதையும் சுவாமி ராமானுஜர் எடுத்து காண்பிக்கிறார். பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்திலையும் கீதா பாஷ்யத்திலையும் வேதார்த்த சங்கிரகம் முதலான நூல்களிலும் சொல்லப்பட்ட அபூர்வமான பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரு கர்மயோகத்தை நமக்கு உபதேசிக்கும் முகமாக நித்திய கிரந்தத்தில் சுவாமி ராமானுஜர் எடுத்து காட்டுகிறார். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் லபதே நரஹா ஸ்வகர்ம நிரதா சித்திம் யதா விந்ததி தச்ருணு என்று கீழா 45வது ஸ்லோகத்தில் சொன்னான். இப்பொழுது 46வது யதः பிரவೃத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவஹா. அனைவருக்கும், அதாவது அனைவருக்கும் அர்த்தம் அனைத்திற்கும் அப்படி வச்சுக்கோங்க. அனைத்திற்கும் காரணமாய் அந்தர்யாமியாய் இருப்பவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அனைத்திற்கும் காரணம் அவன்தான். அப்புறம் அந்தர்யாமி யாரு? அவன்தான். இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அவனால படைக்கப்பட்டவர்கள். தேவும் எப்பொருளும் படைக்க எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர்கள் என்று எல்லாரும் அவனால படைக்கப்பட்டான். அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி. இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள், அற்புதமான ஸ்ருதி வாக்கியங்கள். வேதார்த்த சங்கிரகம் என்னும் நூலில் சுவாமி ராமானுஜர் காட்டக்கூடியதான வியாக்கியானங்களை சேவித்து ஆனந்தித்தவர்களுக்குத்தான் அதனுடையதான பெருமை தெரியும். சேவித்தல்னு அர்த்தம், அதை படிக்கணும். அதை ஒரு குருவினிடத்தில் உட்கார்ந்து படித்து ஆனந்திப்பவர்களுக்கு அது தெரியும். அனைவருக்கும் காரணமாயும் அந்தர்யாமியாயும் இருப்பவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அப்ப இந்திராதி தேவர்கள்லாம் யாருன்னார்? இந்திரன் மட்டும் இல்லை, பிரஜாபதியே எடுத்துக்கோ, பிரம்மா எடுத்துக்கோ. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே என்று வேதமே சொல்லுகிறது. நாராயணனிடமிருந்து பிரம்மா உண்டாகிறார், நாராயணமிருந்து ருத்ரன் உண்டாகிறார். விஸ்வரூபாத்தியாயத்தில் பெருமாளுடைய திருமேனில எல்லாத்தையும் சேவித்தான். அநேக பாகூதர வக்ர நேத்திரம் சர்வே சுரசங்கான. அப்படியே தேவதைகள்லாம் தெரிகிறாளே சுவாமி, எல்லாருடைய திருமேனில சேவை சாதிக்கிறாளே. கேச்சித் பீதாக பிராஞ்சலியோஸ்துவந்தி. ஒரு சில பேர் கையை கூப்பிட்டு அப்படியே பயந்து போய் உன்னை சேவிக்கிறா. ஒரு சில பேர் உன்னை ஸ்தோத்திரம் பண்றா, ஜிதந்தே ஜிதந்தேன்றா. ஹே பிரபோ பிரபோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்றா உன்னை. ஷரீரமாயிருக்கக்கூடியதான இந்திராதிகளை சொல்லும் சப்தங்கள் தன் அந்தர்யாமியான பரமாத்மாவை சொல்லுகின்றன. ஷரீரவாச்சக சப்தங்கள் ஷரீரி பரியந்தம் செல்லும். பார்த்தோம், இதெல்லாம் கீழே 3, 4, 5, 6 பார்த்துருக்கோம். திருப்பி 13, 14, 15 பார்த்துருக்கோம். இப்போ மீண்டும் ஒரு முறை சம்மரைஸ் பண்ணி பார்க்கிறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் பகவதாராதனம். வாமதேவர் முதலான மகர்ஷிகள் சொன்ன விசேஷங்கள் இதுதான். அகம் மனுஹு, அகம் கக்ஷிவான் என்று வாமதேவர் முதலான மகர்ஷிகள் சொல்கிறான். நான் தான் மனுவாக இருந்தேன், நான் தான் கக்ஷிவானாக இருந்தேன் அப்படின்னா அவர்னா என்ன உபாசினா அர்த்தம். எனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான்
என்று காண்பிக்கிறார். இப்படி வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம். நீ எதுக்காக பண்றோம்? நாம சாத்வீக தியாகம் எதுக்காக பண்றோம்? பெருமாள் பிரீத்தி, அவன் உகப்பு, அவனுடைய கைங்கரியம். பலாபிசந்திரகிதமாக செய்வது. யத பிரவருத்தி பூதானாம், பூதானாம் பூத சப்தம் எல்லாத்துக்கும் வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீட்சை பிரம்மசூத்திர வியாக்கியானத்தில் மங்கள ஸ்லோகத்தில் சுவாமி ராமானுஜர் அருளி செய்வார். பூதம்னா பட்டினத்தில் பூதம் மாதிரி, குலே பகாவலி பூதம் மாதிரி பயங்கரமாக இன்னும் தொப்பையும் தொந்தியுமா கூறியா பல்லு வச்சு ஊ ஆ ஊ ஆ அப்படின்னு பட்டாகத்தை தூக்கி வருது தான் பூதம் நினச்சிக்காதீங்க. பூத சப்தம் இங்கே ஜீவ வர்க்கத்தை குறிக்கக்கூடியது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூதம்னா தமிழில் வந்ததான பூதம், அதெல்லாம் இல்லை. பூதானாம் பிரவருத்தி, பிராணிகளுக்கு பிரவருத்தி, உற்பத்தி, ஸ்திதி, வியாபாரம். இந்த பிரவருத்தினால எல்லாமே வரும். அதில் பிரவருத்தினா உற்பத்தியும் உண்டு, ஸ்திதியும் உண்டு, வியாபாரம் உண்டு. வெறும் உற்பத்தியை மட்டுமோ இல்லை ஸ்திதியை மட்டுமோ வெறும் வியாபாரத்தை மட்டும் சொல்ல. பூதானாம் பிரவருத்தி யதா அப்படின்னார். யாருக்கு அதீனங்களோ, பகவத் அதீனங்கள் எல்லாம். பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே பீஷோதேதி சூரியஹான். இவனிடத்துல பயந்துதான் காத்து வீசுறது, இவனிடத்துல பயந்துதான் சூரிய உதிக்கலாம், இவனிடத்துல பயந்துதான் சந்திரன் உதிக்கலாம், இவனிடத்துல பயந்துதான் புயல் வருது, இவனிடத்துல பயந்துதான் புயல் இல்லாமல் போயிடுறது. மிருத்யுர் தாவதி பஞ்சமா, ஓடுறான் பயந்து போய் யமன். மிருத்யு மிருத்யும் நமாமியம், யமனுக்கு யமன் பெருமான். யத பிரவருத்தி பூதானாம், இந்த பிராணி வர்க்கங்களுக்கு எங்கிருந்து தொடக்கமோ, ஏன சர்வம் இதம் ததம், ஏன சர்வம் இதம், எவனால் இது முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கோ. விஷ்ணு அப்படின்னு அர்த்தம், வியாப்தி அப்படின்னு அர்த்தம். எங்கமுடன் கண்ணான் என்று சாதித்தார் நம்பிள்ளை காலக்ஷேபத்தில். உடனே ஒருத்தர் கேட்டார், அது எப்படி பெருமாள் எங்க இருக்க முடியும்? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதி எங்கும் இருக்கான்னார். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது சுவாமின்னா. ஒத்துக்காட்டனா போயிட்டு வரோம். இதே கேள்வியை தான் இரண்யகசிபு கேட்டான். அது எப்படி பெருமாள் எல்லா இடத்துலையும் இருப்பான், எப்படி இருக்க முடியும், அவனால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா அப்படின்னு இரண்யகசிபு ஒரு கேள்வி கேட்டான். கட்சியில் இரண்யகசிபு கதை என்னாச்சு தெரியுமோலியோன்ட்டு ஓடியே போயிட்டார் அவர். இவன் சர்வவியாபி என்பதை ஒப்புக்கொள்ளாது ஹிரண்யன் பட்ட பாட்டை படாதீர்கள். இவன் சர்வவியாபி என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இரண்யகசிபு என்ன பாடுபட்டான், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கஷ்டம் வரணுமான்னார். சர்வாந்தரியாமியா பரமாத்மா, எங்கும் வியாபி. ஏன சர்வம் இதம் ததம், ததம்னு அர்த்தம் வியாப்தின்னு அர்த்தம். ஏன சர்வம், எந்த பகவானால, இதம் சர்வம் இங்க பார்க்கக்கூடிய பரிதிருஷ்யமானது, அந்தர்பகிஷ்சதத் சர்வம் வியாபிய, ஏன சர்வம் இதம் ததம் முழுவதுமாக வியாபிக்கப்பட்டிருக்கு. தம் அந்த வாசுதேவனை ஸ்வகர்மணா அபியர்ச்ச, தங்கள் தங்கள் ஸ்வே கர்மன் அபிரதா சித்திம் மிந்ததி மாணவா. ஸ்வகர்மணா தமபியர்ச்ச, ஸ்வகர்மணா தமபியர்ச்ச ஸ்வே கர்மன் அபிரதா சம்சித்திம் லபதே. முன் ஸ்லோகம் சம்சித்திம் லபதே. இப்ப ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் மிந்ததி மாணவா. ஒரு மனிதன் இந்த அர்த்த விசேஷங்களை புரிந்து கொண்டு பிராணிகளுடைய உற்பத்தி ஸ்திதி முதலான வியாபாரங்கள் யாருக்கு அதீனமோ, இவை அனைத்தும் எவனால் நன்கு பரிபூர்ணமாக வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, சூழப்பட்டுள்ளதோ, அந்த பெருமாளை, அந்த சர்வேஸ்வரனை ஒரு மனிதன் தனக்கு உரிய கர்மாக்களினாலே நன்கு ஆராதித்து செயலை பயனை பெறுகிறான். தனக்கு உரிய கர்மாக்களினால் ஆராதித்து. பூதானாம் பிரவருத்தி, இந்த பூத சப்தம் இங்க சேதனையும் குறிக்கிறது, அச்சேதனையும் குறிக்கிறது. சர்வ பிராணி வர்க்கங்களையும் குறிக்கிறது, சர்வ அச்சேதன வர்க்கங்களையும் குறிக்கிறது. அப்ப அவற்றினுடைய உற்பத்தியும் குறிக்கிறது, ஸ்திதியும் குறிக்கிறது, சம்ஹாரத்தையும் குறிக்கிறது. இப்ப எல்லா காரணமும் பரமாத்மா தான். எதுலேயும் தெரிஞ்சுக்கிறோம், ஏன சர்வமிதம் ததம். இந்த கீழே நல்லா கவனிக்கணும். அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவ பிரளயஸ்ததா.
அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயः. கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः, கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரளயः. அகம் நான், கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः, கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரளயः அப்படின்றதுனால காரணத்துவம் நிரூபிதமாகிறது. பார்த்தீர்களா? கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயன்றதுனால காரணத்துவம் தெரிகிறது. மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. என்ன விட உண்ட ஒத்தாரம் மிக்காரம் இளையாய மாமாய ந தத் சமபியதி கஷ்ட திருஷ்யதே. தன்னொப்பார் இல்லப்பன் அருளாளர் தாமெனினும் தமக்கொவ்வாரே. சுவாமி தேசிகன் சாதிப்பார், என்னதான் தேவப்பெருமாள் தேவப்பெருமாள் சொன்னால் அந்த தேவப்பெருமாளுக்கே தேவப்பெருமாளை கம்பேர் பண்ணி சொல்ல முடியாதுன்ட்டு. வரதராஜ பெருமாள், காஞ்சி வரதராஜ பெருமாளை வர்ணிக்கும்போது தேசிகன் சொல்லிட்டார், அருளாளர் தாம் எனினும் தமக்கு ஒவ்வாறே. அவரே தான் அவர், ஆனால் அவருக்கு அவர் தான். சாகர சாகரோபமா, ககனம் ககனாகாரம், ஆகாயம் ஆகாயம்தான், சமுத்திரம் சமுத்திரம் தான்னா தேவப்பெருமாள் தேவப்பெருமாள் தான். இப்போ தேவப்பெருமாளுக்கு இன்னொரு கம்பேரிசனர், அது அவரையே கம்பேர் சொல்ல முடியாது சார், அவரையே கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி. முதல்ல காரணத்துவம் சொன்னார். அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவ பிரளயஸ்தடான்றதால காரணத்துவம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இது எங்க தெய்வம் எப்பொருளும் படைக்க பூவில் நான் மகனை படைத்த தேவன் எம்பெருமான். யாரால படப்படுகிறது இந்த ஜகத்து? ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே. அந்த சச்சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பிரம்மம் பார்த்தது நான் பகுவாக ஆக கடவேன். இப்படி மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவார் இங்கிலீஷ்ல. அப்படியே தானே ஆக கடவேன்னு சொன்னார். மத்த பரதரம் நான் எதை கிஞ்சிரஸ்தி தனஞ்சேன்னா பரத்தை சொல்லிட்டேன். வேற யார் இருக்கா? வேற யாரை வச்சு சொல்ல முடியும்? வேற யாரை வச்சு கம்பேர் பண்ண முடியும்? பெருமாளுக்கு இன்னொருத்தர நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? அது வருமா? வர முடியாது. அடுத்தது மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. இதெல்லாம் கீழே நடந்த விஷயம். சர்வ வியாபித்துவம். மயா ததம், இந்த ததம்னா அர்த்தம் வியாப்தி, கீழே பார்த்தோம். மயா ததமிதம் சர்வம் ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா. நான் இப்படி இந்த ஜகத்து முழுக்க வியாபிச்சிருக்கேன். இந்த தூணுக்குள்ள இருப்பானா, அந்த தூணுக்குள்ளலாம். இரண்யகசிபுக்கு தான் பெரிய பிரச்சனையே. இந்த சினிமாலெலாம் நாம் பார்க்குறோம், அது பண்ணுறதுக்காக வழி. அது அப்படி ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் ஒரு தூணு. அந்த தூணுக்குள்ளே ஒருத்தர் நிருசிம்ம வேஷம் போட்டு உட்காந்துருப்பார். அப்போ தான் தூணை பிளந்தா அதுலேருந்து நிருசிம்மன் வெளில வர முடியும். பட் இரண்யகசிபு வீட்டில் இருந்த தூணில் நடுவில் போல் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கான்கிரீட் பில்லர் போடுற மூலியம் நம்மலாம் வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கடகால் தோண்டி கீழேருந்து 3 ஃப்ளோர் வரலாம் அந்த பில்லரை நம்ம ரைஸ் பண்ணுற மூலியம் கான்கிரீட் பில்லர். அப்போ கம்ப்ளீட்டாக கான்கிரீட் கொட்டணும்ல. அப்புறம் அந்த கான்கிரீட்டை கொட்டி அது உள்ள ஒரு குச்சி வச்சு குத்தி 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 உள்ள நிறைய ஏர் பபிள்ஸு வாட்டர் கிராக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசரம், ஏர் கிராக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த கான்கிரீட்டை கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம், ஸ்டஃப் பண்ணுவோம். உண்டோ இல்லையோ? அந்த மாதிரி ஒரு தூணு, கோல்டன் தூண் தெரியுமா? ஸ்வர்ணஸ்தம்ப சமுத்பூதம் ஸ்வர்ணாசுர விதாரிணம் ஸ்வர்ணஸ்ரீயா சமாலிங்கம் ஸ்வர்ணஸ்ரீ நிருஹரிம் பஜே. இது தினந்தோறும் அடியனுடைய அனுசந்தானத்திற்காக செய்த ஸ்லோகம் இது. ஸ்வர்ணஸ்தம்ப சமுத்பூதம். தங்கத்தை உருக்கி கான்கிரீட் மாதிரி அந்த தங்கத்திலன்னா உருக்கி தங்க கம்பம், ஒரு ஸ்தம்பம் தூண் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது உள்ள போலே கிடையாது, கம்ப்ளீட்டா அது ஃபுல்லா பேக்கடு. ஸ்வர்ணஸ்தம்ப சமுத்பூதம் ஸ்வர்ணாசுரம். அந்த ஹிரண்யம்னா தங்கத்துக்கு பேர் இல்லையா? தங்க கம்பத்திலிருந்து ஆவிர்பவித்தவன், தங்க அசுரனை கொன்றவன், தங்க மங்கையான பிராட்டியினாலே தழுவிக்கொள்ளப்படுபவன், தங்க நிருசிம்மன். ஹிரண்யஸ்பஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹா என்று உபனிஷத்து நிருசிம்மனுடைய திருவடியிலிருந்து திருவடி வரல தக்க 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 தக்கன்னு உருக்கி வார்த்த தங்கத்தையே அப்படியே வர்ணிக்கிறது. இப்படி மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினானா திரைலோக்கியமேரகிலம்
நரசிம்ம கர்ப்பம்னு இன்னைக்கு ஒரு தூண், இரண்யகசிபு வீட்டில் இருந்த ஒரு தூண் நிருசிம்மனை பிரசவிச்சு கொடுத்து மீதி எல்லாம் கர்ப்பத்தில் வச்சுட்டு இருக்கு. இரண்யகசிபு ஆயிரக்கணக்கில் வந்துட்டே இருக்கான். ஒரே ஒரு பிரகலாதன் வந்து கூட்டா பெருமான் நிருசிம்மன் வெளில வந்துடுவான். அது காத்துட்டு இருக்கு. மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் அகம் சர்வஸ்ய பிரபவः மத்த சர்வம் பிரவர்த்ததே. இதெல்லாம் சர்வ நியந்திருத்துவம்ன்றது சொல்லப்படுகிறது. ஏகதேசமான ஆக்ஞை. அந்த க்ஷத்ரியனுடைய தர்மமா பார்க்கும்பொழுது ஈஸ்வரத்துவம்னு சொன்னோம் இல்லையா, இவன் சாதாரண ஈஸ்வரத்துவம் இல்லை. தமீஸ்வரானாம் பரம மகேஸ்வரம். தேவர்க்கும் மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. தமீஸ்வரானாம் பரம மகேஸ்வரம் என்று பரமாத்மா உயர்ந்த அந்த பரம மகேஸ்வரனாக சொல்லப்படுகிறான். அப்ப சர்வ நியந்திருத்துவம் அந்த கட்டளை யாரும் மீற முடியுமா? ரிஷிகேஷா அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. எல்லாருக்குள்ளேயும் புகுந்து அடியேருள்ளான் அண்டத்தகத்துள்ளான் எல்லாருக்குள்ளேயும் புகுந்து அவரவர்களை நியமனம் செய்யக்கூடியவர். நியமன சக்தி சாமர்த்தியம். வெறும் அந்தரியாமையா இருந்துட்டா மட்டும் போராது. இப்ப காத்து கூட எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னா காத்து எல்லாத்தையும் நியமிக்குமா? ஆகாசம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னா ஆகாசம் எல்லாத்தையும் நியமிக்குமா? ஆனால் சர்வேஸ்வர நியமனம் பண்ணுவான். அந்த நியமன சக்தின்றது அவனிடத்துல மட்டும்தான் இருக்கு. இதுதான் இங்கே கீழே காண்பித்தார். அகம் இதுதான் யதः பிரவೃத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் என்பதை கீழே நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் என்று காண்பித்தார். அபியர்ச்சிய இத்தகைய பரம்பொருளை அர்ச்சிய அபியர்ச்சிய நல்ல முறையில் ஆராதிக்கணும். என்னமோ போனா போ 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 அப்படின்னு பண்ண முடியாது. சீக்கிரம் முடிக்கிறோம் பண்ணக்கூடாது. இப்போ வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா, நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. சந்தியாவந்தனம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோன்னு. இப்போ அதை இந்திராதி தேவதைகளுக்கு ஆராதனமாக நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம பகவத்கீதை கேட்கல, நமக்கு பகவத்கீதை தெரிஞ்சுக்கல, அதை இந்திராதி தேவர்களுக்கு ஆராதனமாகவே நம்ம நினச்சிட்டு பண்ணுறோன்னா கட்டாயம் பலன் உண்டு. அதில் சந்தேகம் கிடையாது. அந்த தர்மங்கள் செய்யப்பட்டது அப்பொழுதும் கிருஷ்ணன் தான் ஆராதிக்கப்படுகிறான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவற்றை செய்வதனால உனக்கு மோட்சம் கிடைக்காது. இப்போ உன்னுடைய டார்கெட் என்ன? உன்னுடைய டாஸ்க் என்ன? மோட்சத்திற்கான பிரயத்தனத்தை பண்ணணும். மோட்சத்திற்கான பிரயத்தனத்தில் நாம் ஈடுபடணும். கர்மாக்களை விடக்கூடாது. பட் அந்த கர்மாக்களை செய்தால் அந்த கர்மாக்கள் நமக்கு பிரதிபந்தகத்தை உண்டு பண்ணக்கூடாது. ரெண்டு விதமாக பார்க்கணும். நம்ம கர்மாக்களை விடக்கூடாது. ஆனால் அந்த கர்மாக்கள் நம்ம திருப்பி பண்ணினோம்னா அது நமக்கு சம்சார பந்தகமாயிடுறதே. கர்மாக்களையும் விடக்கூடாது, சம்சார பந்தகமும் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கர்மாக்களை பகவத் பிரீத்தியத்துவம் பண்ணும். பலாபிர சந்திரஹிதமாக பண்ணணும். கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகம்ன்றது நாங்கள் பண்ணணும். ஸ்வரூப தியாகம்னு அர்த்தம். கர்மாக்களை விட்டுறதுன்னு அர்த்தம். கர்மாக்களை விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான்னு எக்காரணம் கொண்டும் வர்ணாசிரம தர்மங்கள் பரித்தியாஜ்யங்கள் இல்லை. எக்காலத்திலே வர்ணாசிரம தர்மங்களை பரித்தியாகம் பண்ணக்கூடாதுதான். அது கன்ஃபார்ம்டு. ஆகையால நீ இது பகவத் பிரீத்தியர்த்தம்னு தெரிஞ்சுக்காம கர்மாக்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரத்தையினால இல்லை விகிதத்வாச்ச என்பதாக ஆசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசிரம தர்மங்கள் பிரகாரம் நான் இந்திராதி தேவர்களை குறித்து இந்த யாகம் பண்ணுறேன், இந்த யஜ்யம் பண்ணுறேன், இந்த தானம் பண்ணுறேன்னா பலன் உண்டு. கர்மாக்கள் வேஸ்ட் ஆகாது தான். அதுக்கும் பரமாத்மா தான் ஆராத்திய தேவதை. ஆனால் நமக்கு மோட்சமாகிற பலன் கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த கர்மாவை நாம் பலத்தில் ஆசையுடன் செய்தோமோ அதே கர்மாவை பலத்தில் ஆசை இல்லாமல் பகவத் பிரீத்தியர்த்தம், பகவதர்ப்பணம், இதெல்லாம் தான் நித்திய கிரந்தத்தில் சுவாமி ராமானுஜர் எடுத்து காட்டுறார். பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவதஸ்தேஜசா பகவத கர்மனா என்று எல்லாம் பெருமாள் பெருமாள் பெருமாள். என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பைத்தியம்லாம் பிடிக்கல. இதெல்லாம் உயர்ந்த பரிபக்குவமான ஒரு தசை இது. அந்த மாதிரி மட்டும் நாம் கர்மயோகம் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கர்மயோகத்தினால் வரக்கூடிய சித்தியே ஆச்சரியமானது. அதை பண்ணி தான் பார்க்கலாமே. இத்தனை நாள் பலன் பலன் பலன்னு ஆசைப்பட்டு பலனுக்காக போனோம். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கச்சேவே அந்த பெருமாள் என்ன பண்ணா,
நம்மளை பார்த்து சுவாகத உதாரணேத்திரம்னு சிரிச்ச மூஞ்சோடு நம்மளை வரவேற்கிறான். அவர்கிட்ட போய் எனக்கு அதை கூடு, இது கூடு, இப்படி வேணும், அது வேணும், அதை வேணும், அதை வேணும் கேட்குறோம். நம்ம அதை விட்டுட்டு பகவத் பிரீத்தியர்த்தம். நான் இப்போ பண்ண வந்த விஷயமே என்ன தெரியுமா? பெருமாளே உனக்கு உகப்புக்காகத்தான், உன்னுடைய பிரீத்திக்காகத்தான் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் இல்லைடா, அவனுக்கு நான் 4 புஷ்பத்தை வாங்கி பறித்து அதெல்லாம் எடுத்து தொடுத்து அதை கொண்டு வந்து என் சன்னதியில் சமர்ப்பித்து அங்கேருந்து நீ ஒரு கார் எடுத்து வரியோ, நடந்து வரியோ, கஷ்டப்படுறியான்னு உன்னை சேவிக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை அந்த தாயை சாப்பிட கூட விடாமல் ஆபாசம் பண்ணுறது, துளி கூட மூஞ்சி சுளிக்காமல் தாயார் ஓடி போய் அந்த குழந்தைய தொடச்சி விட்டு அந்த குழந்தையை சுத்திப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறா. அப்படியெல்லாம் புத்திர பௌத்திராதிகள் இடத்துல நமக்கு பாசம், பந்தம் இருக்குது, பரிவு இருக்குது. நாளைக்கு அந்த குழந்தைகள் நம்மளை ரட்சிக்குமா, நம்மளை திரும்பி பார்க்குமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் சர்வேஸ்வரனான நீ எப்பொழுதுமே பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தாயே தந்தையே தாரைய மைகளை மக்களேன்னு அவளெல்லாம் விட்டுட்டு நீ தான் எல்லாரும் வந்திருக்கேன். கோபிகள் மாதிரி என்னால் அப்படி ஓடி வர முடியாதுன்னா கூட பெருமாளே உனக்கு ஏதோ ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சேன்னா அது ஒரு திருப்தி எனக்கு ஏற்படுகிறது. உனக்கு ஒரு பழத்தை சமர்ப்பித்தனா எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அதில் நான் சிரமப்படவே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் ஒரு நாள் விலைமகள் வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு அவளை போய் பார்க்கணும், அவள் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. அதுக்காக அவன் கிளம்பி போனான். போகச்சே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்கோசரம் நல்ல ஒரு மல்லிப்பந்து செண்டு வாங்கிட்டு போனான். போகிற அவசரத்தில் பைக்கில் வேகமாக போகிற அவசரத்தில் என்ன ஆயிடுத்துன்னா, அந்த மல்லி செண்டு காற்றுல வேகமாக கீழே விழுந்து அந்த சேத்துல விழுந்துடுது. அதை திருப்பிலாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி சேத்துல விழுந்துடுது. அவனுக்கு மனசு வருத்தம். வேகமாக அவளை பார்க்க போயிட்டு இருக்கான். அவளுக்கு மல்லிப்பூ கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் நினச்சா அதுக்குள்ளே அந்த மல்லிப்பூ சேத்துல விழுந்துடுது. அவன் பாருங்கோ, அவன் ஆஸ்திகனே இல்லை. ஆனால் அன்றைக்கி அவனுக்கு என்ன தோணுதோப்பா, போச்சு போ, எல்லாம் கோவிந்தா, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்ட்டு போயிட்டான். என்னது, அந்த விலைமகளை பார்ப்பதற்காக மல்லிச்செண்டு எடுத்துன்னு போனவன் அது கீழே விழுந்தவனே அது கிருஷ்ணார்ப்பணம் போ அப்படின்ட்டான். பெருமாள் அதுக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். இப்படி சாமானியத்திற்கே அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பிரத்யக்ஷமாகவே நாம் அவனுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி பண்ணினா அனுகிரகம் பண்ண மாட்டாரா? அந்த அனுகிரகம் சித்திக்காதா? அர்ஜுனா, யதः பிரவృத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா. இப்படி செய்தானேயானால் அவனுக்கு உயர்ந்த பலன் கிடைக்கிறது என்பதை கிருஷ்ணன் அத்தியாச்சரியமாக அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. யதः பிரவృத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவஹ. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யதः பிரவృத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மாணவஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா, கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து
ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।